இந்த ரேஷன் கார்டுல சின்ன திருத்தம் செய்யணும்னா வெளியே பிதுங்கிடுதுப்பா என்று அழுத்துக் கொள்பவர்களை நிறைய நேரங்களில் பார்த்திருப்போம். அப்படி மக்கள் அவதிக்குள்ளாகி நொந்து நூடுல் சாவதை தடுக்கும் வகையில் மாதம் ஒரு முறை குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் குடும்ப அட்டையில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறுகிறது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பொதுமக்கள் சுலபமாக பெறும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் 2025க்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 8/3/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், மொபைல் போன் எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்பட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் செய்யப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்க நேரில் வர முடியாத மூத்த குடிமக்கள் போன்றோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் ஏதேனும் குறைகள் பற்றிய புகார்கள் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவிக்கும் பட்சத்தில் குறைகளுக்கு விரைவாக தீர்வு காண தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களும் இச்சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.